அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஜோதிட ரகசியங்கள்ங்கிற நிகழ்ச்சியில இன்று நம்மோடு கலந்துரையாடுவதற்காக வருகை புரிந்திருக்கும் ஜுஜாதா சீனிவாசன் சென்னை அவர்களை வரவேற்கிறேன். அதாவது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம எப்பொழுதும் போல கடவுள் வாழ்த்தை பாடி நாம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இந்த கடவுள் வாழ்த்தை பாடுவதற்காக வளரும் இளம் ஜோதிடர் அஸ்ட்ரோ பாண்டீஸ்வரன் ஐயா அவர்களை கடவுள் வாழ்த்து பாடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். குருவே வணக்கம், இறை வணக்கம். ஓம் சித்தி விநாயகனே நமக, ஓம் சரவண பவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் அகிலாண்ட ஈஸ்வரியே நமக, ஓம் ஸ்ரீ முனியாண்டியே நமக, ஓம் நமோ நாராயண நமக, ஓம் அஷ்டலட்சுமியே நமக, ஓம் அஷ்டதி காவலர்களே நமக, ஓம் தேவாதி தேவர்களே நமக, ஓம் எங்கும் நிறைந்திருக்கும் சித்தர்களே நமக, ஓம் கோமாதா நமக, ஓம் பிரபஞ்ச சக்தியே நமக. எனது தாய் தந்தையும் வணங்கி எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்தும் குருவையும் வணங்கி அவர்களின் பாதங்களில் மலர்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். ஓகே, இன்று நமது ஜோதிட ரகசியங்கள் இருக்கிற நிகழ்ச்சியில அஸ்ட்ரோ ஜுஜாதா சீனிவாசன் சென்னை அவர்கள் அங்கிருந்து நமக்காக வருகை புரிஞ்சிருக்கிறாங்க. பல வருடங்களா நம்ம இந்த ஜோதிட துறையில நிறைய ஆய்வுகள் ஆராய்ச்சிகளும் மேற்கொண்டு பலன்களை நிறைய எப்படியெல்லாம் சொல்லலாம், மக்களுக்கு எப்படியெல்லாம் வழிகாட்டலாம், ஒரு வழிகாட்டி ஜோதிடரா இருந்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் மத்தியிலே நல்ல பேர் புகழ் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர். நமது வளரும் இளம் ஜோதிடர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஆசிரியராகவும் நம்ம தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்புல பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் இன்னைக்கு நம்மிடையே வருகை புரிந்தது மிக்க மகிழ்ச்சி. மேடம் வாங்க, வணக்கம். அதே போல இன்றைய தலைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒருவர் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்திலேயோ திகழ்லையோ பிறந்திருக்கும். அப்படி பிறக்கும் போது நட்சத்திரத்தை வச்சும் பலன்கள் சொல்லலாம் இல்லைங்களா, நாளை வச்சியும் பலன்கள் சொல்லலாம். 5 அங்கங்கள்ல இந்த அங்கம் ரொம்ப முக்கியமானது. அந்த திதியை பற்றியும் அந்த திதிகளுக்குண்டான பலன்களை பற்றியும் மற்றும் இந்த திதியில இருந்ததுன்னா என்ன விதமான சூன்யம் அடைஞ்சிருக்கும் ராசிகள் பற்றியும் இன்னைக்கு நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கிறாங்க. மேடம் வாங்க, உங்களுடைய கருத்துக்களை நம்மிடையே எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சுஜாதா ஸ்ரீனிவாசன், ஏஎல்பி மற்றும் திதியோகரண ஜோதிடர், சென்னையில இருந்து பேசுறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக திருமதி கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கு நன்றி. எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. நம்ம இப்ப எந்த தலைப்பை பத்தி பேச வந்திருக்கோம்னா திதிகள் பத்தி நம்ம பேச வந்திருக்கோம். திதிகள்னு பாத்தீங்கன்னா 14 திதிகள், அமாவாசை, அப்புறம் தேய்பிரையில 14 திதிகள், பௌர்ணமி, அந்த மாதிரி நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரதமை திதி. பிரதமை, அடுத்து துவிதியை, அடுத்து திருதியை, அடுத்து சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, அப்புறம் பாத்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, ஒவ்வொரு இதுக்கும் அந்த மாதிரி நமக்கு வரும். இப்போ இந்த திதிகள்ல பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப பிரதமை திதியில பிறந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ஜாதகம் வருதுன்னா பிரதமை திதியில பிறந்தவங்களுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு திதிக்கும் நான் விளக்கம் கொடுக்குறேன். இப்ப உங்களுக்கு பிரதமை திதி பாத்தீங்கன்னா களத்திரம் அமைவதில் தாமதமாகும். பிரதமை திதிக்கு களத்திரம் அமைந்தால் தொழில் அமையாது, தொழில் அமைஞ்சா களத்திரம் அமையாது. இது ஒரு பொதுவான விதி பிரதமை திதிக்கானது. அது அவங்கவங்க ஜாதக கட்டத்தை பார்த்திருக்கும் போது அது எந்த ராசியில போய் அந்த திதியோட இது கட்டத்துல சூன்யமாகுதோ அதுக்கேற்ற பலன்கள் நம்ம ஒன்னொன்னு பார்த்து ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்ல போறோம். இப்ப பிரதமை திதின்னு எடுத்துக்கிட்டா பொதுவான கருத்து என்ன அப்படின்னா
களத்திரம் அமைவது தாமதமாகும். களத்திரம் அமைவதில் சிக்கல் ஏற்படும். மனைவி அமைந்தாலும் யோகத்தை கொடுக்க முடியாது, பிரச்சனைகள் ஏற்படுத்தும். களத்திரம் அமைந்தால் தொழில் அமையாது, தொழில் அமைந்தால் யோக பலனை கொடுக்காது. குடும்பம் உள்ள இடமும் தொழில் நடத்த இடமும் ஒரே இடத்தில் வைக்கக்கூடாது. அதாவது பிரதமை திதியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கு. அதே போல மனைவியோட மூலதனத்தை வச்சு அவங்க தொழில் தொடங்கினா அந்த அமைப்பு அவங்களுக்கு இருக்காது, யோகமான அமைப்பா அவங்களுக்கு இருக்காது பிரதமை திதியில பிறந்தவங்களுக்கு. ஓகேங்களா, கேக்குதுங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா துவிதியை திதி. தந்தையின் சொல்வாக்கும் செல்வாக்கும் இந்த திதியில பிறந்தவங்களுக்கு மறையும். துவிதியை திதியில தந்தையால அவங்களுக்கு ஆதாயம் இருக்காது. தந்தைக்கு நோய் ஏற்படும். தந்தையின் மருத்துவ செலவுகளை ஜாதகர் செய்வது போலாகும். அதனால் ஜாதகர் கடனாளி அந்த மாதிரி தந்தையால அவங்களுக்கு பாதிப்புகள் அமையும். தந்தையோட இதனால பூர்வீக சொத்தும் அவங்களுக்கு கிடைக்காது. தந்தையோட இது அடமானம் வைக்கிறது, அவர் என்ன கடனை அவர் ஏற்படுத்தின கடன் எல்லாம் ஜாதகர் ஏத்துக்கிற மாதிரி ஆயிடும். தந்தையோட கடனுக்காக வாழ்க்கை முழுதும் போராடுற மாதிரி ஆயிடும் துவிதியை திதியில உள்ளவங்களுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருதியை திதி. திருதியை திதின்னு எடுத்துக்கிட்டாலே தந்தையின் முன்னோர்களில் ஒருவர் துர்மரணம் அடைந்திருப்பார். அதே போல திருதியை திதியில ஒரு குழந்தை பிறந்துட்டா தந்தை அந்த பூர்வீக இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு வந்துருவாங்க. இதெல்லாம் நீங்க அடிச்சு சொல்லலாம். ஜாதகம் பார்க்கும்போது திருதியை திதின்னு அந்த இதுல வந்திருந்ததுன்னா நீங்க சொல்லலாம், பூர்வீகத்தை விட்டுட்டு வந்துட்டீங்களா இந்த குழந்தை பிறந்த உடனே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து அழகா சொல்லலாம். கருத்துக்கள்லாம் இதுல ஈஸியா இருக்கும் அந்த திதியை வச்சு நம்ம சொல்லும் போது. குழந்தைகள் மற்றும் உறவுகளில் பாசத்திற்காக போராடுவார்கள். திருதியை திதியில பிறந்த குழந்தைங்க சொந்த பந்தங்கள் தயவின்றி குடும்பத்தை தந்தை தானே பராமரிப்பது போன்ற விஷயங்கள்ல இந்த திருதியை திதியில பிறக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க தந்தையாருக்கு நடக்கும். நெக்ஸ்ட் சதுர்த்தி திதி. சதுர்த்தி திதி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திதி. ஆனா அந்த சதுர்த்தி திதிக்கு குடும்பத்துல நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. அவங்க அந்த குடும்பத்துக்காக போராடுவாங்க, குடும்பத்துக்காக தான் எல்லாமே செய்வாங்க, சம்பாதிக்கிறது முதற்கொண்டு அனைத்துமே குடும்பத்துக்காக செய்வாங்க. ஆனா அந்த குடும்பத்தால அவங்களுக்கு ஆதாயம் ஒருபோதும் கிடைக்காது. குடும்பத்தை உயிர் போல நேசிப்பார்கள். குடும்பத்திற்காக 24 மணி நேரம் உழைப்பார்கள். உறவுகள் இவர்களை மதிக்காது, அவமானப்படுத்துவார்கள். குடும்ப உறவுகள் மன உளைச்சலை கொடுக்கும். சதுர்த்தி திதியில பிறந்தவங்களுக்கு. நெக்ஸ்ட் பஞ்சமி திதி. தாய் மாமன் உறவு, கற்ற கல்வி, பெற்ற பிள்ளைகள் வாழ்க்கைக்கு உதவ மாட்டார்கள். கற்ற கல்விக்கும் செய்யும் தொழிலுக்கும் சம்பந்தம் இருக்காது. பஞ்சமி திதினால நீங்க படிச்சது ஒண்ணு வேலை செய்யறது ஒண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம அடிச்சு கேட்கலாம். அடிப்படை சம்பந்தம், தொழிலுக்கும் அடிப்படை சம்பந்தமே இருக்காது. கற்ற கல்விக்கு உண்டான ஆதாயம் கிடைக்காது. சகோதர ஆதரவு இருக்காது. பஞ்சமகா தோஷங்களை முன்னோர்கள் செய்ததனால் இந்த திதியில் இது குழந்தைகள் பிறப்பார்கள். அதாவது நம்ம தலைமுறைக்கு 3 தலைமுறைக்கு முன்னாடி இந்த தோஷங்கள் பண்ணதுனால இந்த குழந்தை பஞ்சமி திதியில இப்ப பிறக்கும் அப்படின்றது சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சஷ்டி திதி. சஷ்டி எல்லாருக்கும் தெரியும், நல்ல ஒரு திதி. தாயாரின் குலதெய்வம் அருள் இருக்காது. சஷ்டி திதியில பிறந்திருந்தாங்கன்னா அவங்க தாயாரோட குலதெய்வம் இந்த குழந்தைங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு அருள் இருக்காது. குடும்ப வளர்ச்சிக்கு தடைப்படும். கல்வியில் தடையை கொடுக்கும். தாய் மாமன் உறவு திருமணம் கூடாது. தாய் மாமன் உறவுல இவங்க திருமணம் பண்ணக்கூடாது. பெற்ற பிள்ளைகளால் அவமானம் ஏற்படும். புத்திர சோகம் அல்லது தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளின் யோகத்தை தடை செய்யும். சஷ்டி திதியில பிறந்திருந்தாங்கன்னா. சப்தமி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சப்தமி திதி தான். சப்தமி திதியில தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம. தாயுடன் இருந்தால் குழந்தை தந்தையை பிரிவார். தந்தையுடன் இருந்தால் தாயை பிரிவார். ரெண்டு பேரோடையும் அந்த குழந்தை வளராது. அப்படி இல்லைன்னா ஒண்ணு தாத்தா பாட்டி வீட்டுல வளரும். கொஞ்சம் வளர்ந்துட்டாலும் ஹாஸ்டல்ல போயிடுவாங்க. சப்தமி திதியா பிரிஞ்சுதான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். படிப்பு சம்பந்தமாக ஹாஸ்டல் செல்வது, தொழில் சம்பந்தமாக உறவினர்களை விட்டு கௌரவ அனாதையாக வாழ்வது சப்தமி திதி. அதாவது எல்லாரும் இங்க சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க, வெளிநாட்டுல வாழ்றாங்க அப்படிங்கிறதையும் அது குறிக்கும். அதாவது பிரிஞ்சு இருக்கணுங்கிறது ஒரு இது அதுக்காக. அஷ்டமி திதி. அஷ்டமி திதி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்ல திதி. என்னோட குருநாதர் அடிக்கடி சொல்வாரு அஷ்டமி திதி நல்ல திதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மக்களிடையே அஷ்டமி திதின்னா ஒரு தவறான கருத்து தான் இருக்கும். என்னோட குருநாதர் எப்பயுமே அஷ்டமி திதியில தான் எல்லாமே ஆரம்பிப்பார். மற்றவர்களுக்காக கல்வி அறிவை தானம் செய்வார்கள் அஷ்டமி திதியில் பிறந்தவர்கள். அறிவு, திறமை, உழைப்பு மற்றவர்களுக்குத்தான் பயன்படும். அவங்களுக்கு எதுவுமே அவங்கள உதவிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது பயன்படாது. வேலை பளுவினால் வெளியிடங்களில் தங்க நேரிடும். வருமானத்தில் 50% மட்டுமே வீட்டுக்கு கொடுப்பார்கள். மற்றது அனைத்தும் வெளியிலேயே நமக்கு செஞ்சிருவாங்க அவங்க. அவங்களோட இது. நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசு ஆளுவார்கள் அல்லது புரட்டாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரச்சனை தடைகளை நிர்மூலம் செய்வார்கள். நவமி தசமி திதிக்கான பலன். தந்தைக்கு திதி கொடுக்க முடியாது. நவமி திதிலையும் தசமி திதிலையும் பிறந்தவங்க திதி கொடுக்க முடியாது. ஏன் திதி கொடுக்க முடியாதுன்னா ஒண்ணு வெளியூர்ல இருப்பாங்க, வெளிநாட்டுல இருப்பாங்க, வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. அப்படிதான் இந்த நம்ம பலனை சொல்லணுமே தவிர திதி கொடுக்க முடியாதுன்னா பக்கத்திலேயே இருந்துட்டு கொடுக்க முடியாம போறது கிடையாது. தந்தைக்கு காரியங்கள் செய்ய முடியாமல் போகும். இவர்களது சந்ததிகள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து இருக்க மாட்டார்கள். அதனால அவங்களுக்கு இந்த தலைமுறைக்கு இந்த பாதிப்பு வருது. புத்திர பேரு தடை ஏற்படுத்தும். குழந்தை பிறந்தாலும் புத்திர தோஷத்தில் தான் பிறக்கும். நவமி திதியில் பிறந்தவர்களுக்கு குழந்தை அல்லது மேலதிகாரி தலைவலியாய் இருப்பார்கள். தொடர்ந்து பல தலைமுறைகளாக திதி கொடுக்காதவர்கள் நவமி தசமி திதியில் தான் பிறப்பார்கள். நெக்ஸ்ட் ஏகாதசி திதி. மற்றவர் முன்னேற்றத்திற்காகவே பிரதிபலன் பாராமல் உதவி செய்பவர்கள் ஏகாதசி திதி. இவர்கள் மற்றவர்களுக்கு ஏணிப்படியாக இருப்பார்கள். இவர்களை நம்பினால் கெடுக்க மாட்டார்கள். அதாவது பொதுவா சொல்லணும்னா இவங்க ஏமாளியா இருப்பாங்க. நெக்ஸ்ட் துவாதசி திதி. வாழ்க்கை துணையின் மூலமாக எந்த காரியமும் துவாதசி திதியில் பிறந்தவர்கள் செய்யக்கூடாது. மனைவியின் நகையை அடமானம் வைத்து தொழில் தொடங்கினால் தொழிலும் நகையும் முழுகும். மனைவியின் குடும்ப பிரச்சனையில் தலையிட்டால் உறவு பாதிக்கும். சூனியமான மகரம் சனி உறவுகளில் பிரச்சனை. அது திதி சூனியம் பார்க்கும்போது நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். எந்தெந்த ராசி திதி சூனியமா வருதோ அதுக்கு அந்தந்த இடம் பாதிப்படையும். எந்த பாவகத்துல உட்கார்ந்தோ அந்த பாவகத்தால் நமக்கு பிரச்சனை வருங்கிறத திதி சூனியம் பார்க்கும்போது நம்ம விளக்கமா சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திரையோதசி திதி. திரையோதசி திதியில் பிரதோஷம் வருகின்றது. பிரதோஷ வழிபாடு பிற தோஷங்களை விளக்கக்கூடியது. சுக்கிரன் குடும்பம், சூரியன் வருமானம், கௌரவம் குடும்பத்திற்காக எல்லாமே இருக்கும். 10 வீடு இருக்கும். அவ்வளோ வருமானம் வரும். வீட்டுல இருக்க 10 பேரும் சம்பாதிப்பாங்க. ஆனா இந்த திதியில பிறந்தவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. வீட்டுல இருக்க எல்லாருக்குமே மாசம் 1,00,000 ரூபாய் 2,00,000 சம்பளம் வருமானம் வரும். 10 வீடு வாடகை வரும். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இவங்க கடனாளியா இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. இதுதான் திரையோதசி திதியில பிறந்தவங்களுக்கான பலன். சதுர்த்தசி. மிகப்பெரிய அறிவு சார்ந்த ஞானிகள், ராஜதந்திரிகள். சதுர்த்தசி திதி. சந்திரன் பலவீனம் அடையும் திதி. ஜாதகரின் மனம் பலவீனம் அடையும். மன உளைச்சல் அதிக பாதிப்பை தரும். தாய், தந்தை, சகோதரம், கலத்தரம், குழந்தைகள் மற்றும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளின் தவறுகளுக்காக பொறுப்பேற்று தண்டனை அனுபவித்து துன்பப்பட வைக்கும் திதி சதுர்த்தசி. குருட்சேத்திர போர் நடந்த மார்கழி மாதத்தில் வரும் சதுர்த்தசி திதியை கிருஷ்ண பகவான் அமாவாசையாக மாற்றினார். இவர்கள் மந்தமாக காணப்படுவார்கள். மனிதன் துன்பங்கள் இல்லாமல் பிறப்பதற்கு மார்கழி விரதம், புரட்டாசி விரதம் இருக்கலாம். சதுர்த்தசியில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும். பூர்வீக சொத்து, அப்பாவோட சொத்து வர்றதுலயோ இந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனை இருக்கும்.
பௌர்ணமி அமாவாசை திதியில பிறந்த இவர்களுடைய பலன்கள் சொல்லுங்க. பௌர்ணமி அமாவாசை இதுல பிறந்தவங்களுக்கு வந்து திதி சூன்யம் கிடையாது. திதி சூன்யமும் கிடையாது, அவங்களுக்கு தோஷங்களும் கிடையாது. அமாவாசையில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த தோஷங்களும் கிடையாது. அவங்க வந்து திதி சூன்யமும் கிடையாதுங்கிறதுனால இப்ப அடுத்தது வந்து உப திதிகளுடைய பலன்கள் பற்றி நமக்கு மேடம் இப்ப வந்து அழகா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு திதிகளுக்குமே சூன்ய ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சூன்யம்னா என்ன, ஏன் வந்து அந்த திதிகளுக்கு வந்து இந்த ராசிகள் சூன்யமா இருக்குது அப்படிங்கிற பத்தி ஒரு விளக்கம் சொல்லுங்க மேடம். அடுத்தது எந்தெந்த திதிகளுக்கு எந்தெந்த ராசிகள் வந்து திதி சூன்யம் வீடுகளா இருக்குது அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. திதி சூன்ய ராசிகள்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திதிக்கும் வந்து 2 ராசிகள் வந்து நமக்கு திதி சூன்யம் அடையும். திதி சூன்யம்ங்கிறது இருட்டு பகுதியை தான் வந்து சூன்யம்னு நம்ம சொல்றோம். திதி சூன்யம் அப்படின்னு சொல்றோம். இப்ப பிரதமை திதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா துலாமும் மகரமும் திதி சூன்ய ராசிகளா வரும். துலாம்ன்றது பாத்தீங்கன்னா சுக்கிரன், மகரம்ங்கிறது சனி பகவான். அப்ப வந்து அது தொழில், இது கலத்திரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரதமை திதியில பிறந்தவங்களுக்கு துலாமும் சுக்கிரனும் சனி பகவானும் திதி சூன்யரா அந்த ராசிகள் இரண்டும் அவங்களுக்கு இருட்டாயிடும். அந்த இருட்டு பகுதியில இருக்கிறதுனால பலன் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. இப்ப லக்னத்துல இருந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த இடத்துல அந்த பாவகத்துல போய் நிக்குதோ அதுக்கான பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. 1ஆம் பாவகத்துல இருந்த ஜாதகரே வந்து வெளியில தெரிய மாட்டார். அவரோட வளர்ச்சி, அவருக்கான திறமைகள் எல்லாம் வெளிப்படாம இருக்கும். அது மாதிரி பிரதமை திதியில பிறந்த ராசிகள் பாத்தீங்கன்னா என்னென்ன ராசி திதி சூன்யம்னு பாத்தீங்கன்னா துலாமும் மகரமும். துவிதியை திதி தனுசு மீனம், குரு பகவான் திதி சூன்ய ராசி. திருதியை திதி மகரம் சிம்மம், சனி பகவான் சூரியன். சதுர்த்தி திதி ரிஷபம் கும்பம், சுக்கிரனும் சனி பகவானும். பஞ்சமி திதி மிதுனம் கன்னி, புதன். ஷஷ்டி மேஷம் சிம்மம், செவ்வாய் சூரியன். சப்தமி கடகம் தனுசு, சந்திரன் குரு பகவான். அஷ்டமி மிதுனம் கன்னி, புதன். நவமி சிம்மம் விருச்சகம், சூரியன் செவ்வாய். தசமி சிம்மம் விருச்சகம், சூரியன் செவ்வாய். ஏகாதசி தனுசு மீனம், குரு பகவான். துவாதசி துலாம் மகரம், சுக்கிரன் சனி பகவான். திரையோதசி ரிஷபம் சிம்மம், சுக்கிரன் சூரியன். சதுர்த்தசிக்கு பாத்தீங்கன்னா 4 இதுவும் சூன்யமாயிடும். மிதுனம் கன்னி தனுசு மீனம் 4 இதுவும் உங்களுக்கு சூன்யமாயிடும். அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் திதி சூன்யம்ங்கிறது கிடையாது, நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒவ்வொரு திதிக்கும் 2 ராசி நமக்கு திதி சூன்யமாயிடுது. மேடம், இந்த திதி சூனியத்தினால இப்ப நீங்க எந்தெந்த வீடுகள் பாதிப்படையும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு திதிக்கு எந்த வீடுகள் பாதிப்படைஞ்சதுன்னா அந்த ஜாதகர் எப்படி இருப்பாரு அப்படிங்கிற ஒரு உதாரணத்தோட சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா சப்தமி திதிக்கே நம்ம சொல்லலாம். சப்தமி திதின்றது பாத்தீங்கன்னா கடகமும் தனுசும் நான் வந்து திதி சூன்யம்னு சொல்லியிருக்கேன். இப்ப வந்து உதாரணத்துக்கு இப்ப ஜாதகர் வந்து சிம்ம லக்னமா இருக்கிறாங்கன்னா கடக லக்னம், கடகம் வந்து அவங்களுக்கு திதி சூன்யம், கடகமும் தனுசும் திதி சூன்யம். இப்ப வந்து ஜாதகர் வந்து வளர்பிறையில பிறந்திருந்தா பிரதான சூனிய ராசின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் ஆயிடுவாரு. தேய்பிரையில பிறந்திருந்தா பிரதான சூனிய ராசியா சந்திரன் வந்துருவாரு. இப்ப வந்து ஜாதகர் வந்து வளர்பிறையிலே பிறந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து சப்தமி திதிக்கு வந்து கடக ராசி இது தனுசு ராசி பிரதான சூனியமா வந்துரும். அப்ப வந்து தனுசு ராசிங்கிறது ஜாதகருக்கு வந்து அங்க சந்திரன் இருக்கிறதுனால 5ஆம் பாவகம். இப்ப சிம்மத்துல வந்து சிம்ம லக்னமா எடுத்துக்கிட்டோம்னா 5ல வந்து சந்திரன் இருந்தா 5ஆம் பாவகம் திதி சூன்யமாயிடும். அப்ப அவங்களுக்கு 5ஆம் பாவகம் சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து அவங்களுக்கு
திதி சூன்யம், அதாவது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 5ஆம் பாவகம் பாத்தீங்கன்னா மனசு, காதல், குழந்தைகள், அந்த மாதிரி 5ஆம் பாவகம் சம்பந்தப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். இப்ப அதே தேய்பிரையில பிறந்திருக்காங்கன்னா கடகராசி, கடகம்ங்கிறது சந்திரன், சந்திரனோட இது வந்து சந்திரனும் மனசு. அப்ப வந்து அவங்களோட வந்து ஜாதகர் எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை அவங்களால செய்ய முடியாது. அந்த மாதிரி வந்து அது வந்து 12ஆம் பாவகத்துக்கு வந்துருது. அயன சயன போகம்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்கும். வெளிநாடு போறது, தூக்கமின்மை, உறவுகள்ல பிரச்சனை, அந்த மாதிரி அயன சயன போகம்லாம் வந்து அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஓகே. அதாவது என்ன அப்படி அப்படின்னு நம்ம அந்த பாத்தீங்க அப்படின்னா, திதிகளுக்கு நம்ம சிம்ம அடுத்து லக்னமா இருந்து மேடம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, சிம்ம லக்னமா இருந்து அவர்களுக்கு வந்து அடுத்தது பார்த்தோம்னா 5ஆம் வீடு இல்லைங்களா? 5ஆம் வீடும் 12ஆம் வீடுமான தனுசுமும் கடகமும் திரிசூன்யம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப திரிசூன்யம்னா இருண்ட வீடு அப்படிங்கிறது வெளிச்சம் இல்லாத இடம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படிங்கிறப்ப அந்த வீட்டினுடைய பாவகத்தன்மை, அதனுடைய பலன்கள் அந்த ஜாதகருக்கு முழுமையா கிடைக்காது. ஒண்ணு, அந்த திரிசூன்யமான இருக்கக்கூடிய கிரகமும் சரி, அந்த வீட்டுல உடைய அதிபதியா இருக்கிறார் இல்லைங்களா அவரும் சரி, அல்லது அந்த வீட்டுல அமர்ந்த கிரகங்களும் சரி நற்பலன்களை கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அதுவும் திரிசூன்ய அதிபதி கூட வேற ஏதாவது இடத்துல தப்பிச்சு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பலனை கொஞ்சம் கொடுத்துருவாரு. ஆனா திரிசூன்யத்துல மாட்டி இருக்கக்கூடிய கிரகம் என்ன பண்ணிரும், அவர்னால முழு பலனா சுபரா இருந்தாலும் சரி அசுபரா இருந்தாலும் சரி, அந்த பாவகம் எந்த பாவத்துக்கு உண்டான அதிபதியோ அவர் வந்து அந்த வீட்டுல உக்காந்ததுனால முழு பலனா அந்த ஜாதகரை அனுபவிக்க கூடாது. இப்ப வடை பாயசத்தோட சாப்பாடு வச்சு ஸ்வீட்ஸ் எல்லாம் இந்த தீபாவளி டைம்ல எல்லாருமே வைக்கிறாங்க. ஆனா என்ன பண்ண முடியாம சுகர் வந்துருச்சு சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரிதான். நம்மளால என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. எல்லாம் இருக்கும் ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். இப்ப 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். நமக்கு பூர்வீக சொத்துகள் சம்பந்தப்பட்டதோ இல்ல ஒரு வேண்டுதல் வச்சு போய் அதை நிறைவேற்றலாம்னு கோவிலுக்கு போறதோ, நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்னா அதை நடக்கவே நடக்காது. என்னடா அது நாம ஒண்ணு நினைச்சா மட்டும் நடக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அது மாதிரி இருக்கக்கூடியது. அதே 12ஆம் இடங்கிறது அயன சயன போக சுகஸ்தானம்னு சொல்லுவோம். அப்படிங்கிறப்ப நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்காது. வேற இங்க ஆசைப்பட்டாலும் நாம அதுக்கு மூலியமா அங்க போய் அங்க ஒரு உதவி செய்ய போனாலும் அதுவும் நமக்கு செட் ஆகாது. யாருக்குமே எந்த இதுலயும் ஒருத்தரோட போனோம்னா கூட அது வந்து நெகட்டிவா போயிடும். அது மாதிரியான சூழ்நிலைகள். நிம்மதியா தூங்க முடியாது. ஏதோ ஒரு விதத்துல நமக்கு அதை என்ன பண்ணிடும், பாதிப்புகள் உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுதான். ஏன்னா இப்ப நம்ம ஜாதக கட்ட ஒரு சிலர் சொல்லுவாங்க, மேடம் எனக்கு வந்து எப்படிதான் இருக்குதுன்னு சொல்லுங்களேன், ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சிலருக்கு 2ஆம் பாவம் தனஸ்தானமே திரிசூன்யத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சம்பாதிக்கிற பணம் நிக்கவே மாட்டேங்குது. பண வருமானமே வர மாட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்றேன் ஆனா வருமானமே வரமாட்டேங்குது. ஒண்ணு வரலன்னு வரும், இன்னொன்னு வந்தாலும் நிக்கலைன்னு வரும், கடன் தான் அதிகமா இருக்குதுன்னு வரும். இதுக்கு என்ன காரணம்? திரிசூன்யத்துல இருக்குது அந்த பாவகம் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணி அதற்குண்டான கடவுளை, இதெல்லாம் நாம இப்ப இந்த பிறவியில பண்ணனது இல்ல, இதெல்லாம் முற்பிறவியில பண்ணனதனுடைய பூர்வ புண்ணியம் பாவ புண்ணிய அடிப்படையில நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வரங்கள். ஓகேங்களா? அதுக்காக மன வருத்தப்பட்டு நம்ம ஒரு இடத்துல உட்காந்துடக்கூடாது. அதுக்குண்டான தெய்வங்களை வழிபாடுகள் பண்ணி ஒரு நிவர்த்தி செஞ்சுட்டு தன்னுடைய கடமையை நம்ம சரியா செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். சரிங்களா? சோர்ந்து போகிறதுக்காகவோ இல்ல நம்மள வந்து கொட்டி நம்மள மூலையில உட்கார வைக்கிறதுக்காகவோ இது மாதிரி பயப்படுறதுக்காக கிடையாது. அடுத்தது என்ன பண்ணலாம், ஒரு திட்டமிடுதல், சரியான திட்டமிடுதல், அதற்குண்டான செயல்பாடுகள் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஒரு எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம சரியான பாதையில சரியா நம்ம போயிட்டு சரியான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் பெற்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், தொழில் நல்லா வரணும் அப்படின்னு நம்ம நிறைய கடனை வாங்கி நம்ம செய்வோம். அங்க 2ஆம் இடமோ அல்ல தொழில் ஸ்தானாதிபதிய 10ஆம் இடத்துடைய அதிபதியோ இல்ல 10ஆம் இடமோ திரிசூன்யம் ஆயிடுச்சுன்னா கிணத்துல நம்ம போட்ட இது மாதிரி எல்லாமே நம்மளோட உழைப்பு எல்லாமே என்ன ஆயிரும், எதுவுமே வெளியில எடுக்க முடியாது. கடல்ல ஒரு இது பொருளை போட்டுட்டு தொலைவுற மாதிரி தான் நம்மளுடைய நிலை இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் ஜோதிட சாஸ்திர ரீதியா நம்ம வந்து நம்மளுடைய ஜாதகத்தை நம்ம நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஆய்வு செஞ்சு
நம்ம சரியான வழிகாட்டுதல்கள் பெற்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் அப்படிங்கறதுதான் மேடம் அழகா நமக்கு இவ்வளவு தூரம் நமக்கு வந்து அந்த திதிகளுடைய பலன்களை வந்து மிக அழகா சொல்லியிருக்கிறாங்க. மேடம் சொன்னதுல வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல ஒரு திதிகள் பிறந்தவங்களுடைய பலன்கள் மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப பிரதமை திதியில பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா செல்வம் படைத்தவர் அறிவாளியா இருப்பாங்க. அங்க வந்து செல்வம் படித்தவர்கள் அறிவாளியா இருப்பாங்க. ஆனா அது சூன்யம் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்க இப்படிப்பட்டவங்க ஆனா அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில நேரத்துல நமக்கு தோணும். ஓகேங்களா? அதே மாதிரி திவிதியில வந்து நேர்மையானவரா இருப்பாங்க. மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. திருதியில பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதே சமயத்துல அழகானவராகவும் பண சீக்கிரத்துல கிட்டிக்காரர்களா இருப்பாங்க. அவங்க ஒரு சின்ன ஒரு ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட உண்டியில சேமிச்சு வைக்கக்கூடிய பழக்கம் இவர்களுக்கு உண்டு. சதுர்த்தி திதியில பிறந்திருக்கக்கூடியவர்கள் பணத்தில் நாட்டம் உள்ளவர்கள், அலைஞ்சு திரிஞ்சியாவது பொருள் சேர்ப்பாங்க. அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி அவங்க அலைஞ்சு திரிஞ்சாவது என்ன பண்ணுவாங்க, குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய ஒரு திதி அப்படின்னு பார்த்தோம்னா சதுர்த்தி திதியா இருப்பாங்க. பஞ்சமி திதியில பிறந்திருக்கக்கூடிய ஞானமானவங்க, நியாயம் தர்மம் நேர்மை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரி இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்களா இருப்பாங்க. தெய்வத்தின் மேல அபரிதமான நம்பிக்கை இவர்களுக்கு உண்டு. சஷ்டி தேவதியில பிறந்திருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்க அப்படின்னா உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆசைப்படுறவங்களா இருப்பாங்க. ஒரு இது மேல ஆசைப்பட்டு அதை அடையணுங்கிறதுக்காக முயற்சி பண்றது இது மாதிரி இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு நோய் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும், உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். ஒன்னா வீசிங் ப்ராப்ளமோ இல்ல தலைவலி பரமோ இல்ல கால்வலி ப்ராப்ளமோ இது மாதிரி ஏதாவது ஒரு இது வந்து கண்டிப்பா அதனோடது இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்தது சப்தமி. சப்தமியில பிறந்திருக்கக்கூடிய நேர்மையாளர்களா இருப்பாங்க. பரவ அதாவது மற்றவர்களுக்கு உபயோகமா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? அஷ்டமியில பிறந்திருக்கக்கூடியவர்கள் பார்த்தோம் அப்படின்னா செல்வம் வளம் மிக்கவர்களா இருப்பாங்க. வசீகர தோற்றம் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நோயுடையவர்களா இருப்பாங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒரு நோய் அவங்களுக்கு அதனுடைய இதுல தாக்கத்துல இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியானது இருக்கும். ஓகேங்களா? நவமி தீதி மேடம் சொன்னாங்க இல்லைங்களா? நவமி தீதியில வந்து பெற்றோர்களுக்கு வந்து தர்ப்பணங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு மெமரியில வச்சுக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமபிரான் ராமபிரான் வந்து நவமியில தான் பிறந்தாரு. அவருடைய தந்தைக்கு தீதி கொடுத்தாரா? கொடுக்கல. அதுக்கு பதிலா சீதா தேவி தான் கொடுத்தாங்க. ஓகேங்களா? அதனாலதான் நம்ம வந்து சொல்றது நவமி தீதியில பிறந்திருக்கிறவங்களுக்கு முன்னோர்களுடைய திதி கொடுக்கறதுக்கு உண்டான பாக்கி அமையாது. அங்க எல்லாரும் இருந்தாங்கன்னா இன்னார் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விட்டுருவாங்க. கூடவே அங்க இருந்தா கூட நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்காது. இல்ல அந்த நாள் அன்னைக்கு அங்க திதி கொடுக்கறப்ப இவங்க வெளிநாட்டுலயோ வெளியூர்லயோ வேற மேடம் சொன்ன மாதிரி அது மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்துரும். இல்லைன்னா பங்காளிகள் சண்டை, அப்பா அப்பாட்ட சண்டை போட்டுக்கிட்டு நான் வீட்டுல மிதிக்க மாட்டேன்னு சபதம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிருவாங்க, அங்க போக மாட்டாங்க. அதுக்குண்டான கர்மகாரியங்கள் செய்ய முடியாம ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இது மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அந்த நவமி தீதியில பிறந்திருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா தனிமையிலே இனிமை காண முடியுமாங்கிற மாதிரி தனிமையில தான் இங்க இனிமை காணுவாங்க. தனிமையா இருக்கிறது ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். அதே சமயம் மரியாதைக்குரியவரா இருப்பாங்க. மற்றவர்கள் மதிக்கத்தக்க ஒரு பர்சன் அப்படின்னா அந்த நவமி தீதியில பிறந்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஓகேங்களா? தசமி தீதியில பிறந்திருக்கக்கூடியவர் நியாயமானவங்களா இருப்பாங்க. யாருக்கும் கட்டுப்படாத ஒரு சிங்கம் மாதிரி இருக்கிறது. யாருக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த ஏகாதசியில பிறந்திருக்கக்கூடியவர்கள் பார்த்தோம் அப்படின்னா செல்வ வளம் மிக்கவர்களாக இருப்பாங்க. அழகான தோற்றம் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல செயல்பாடு இருக்கக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. துவாதசியில பிறந்திருக்கக்கூடியவர்கள் பார்த்தோம் அப்படின்னா கம்பீரமானவங்களா இருப்பாங்க. பார்த்தாவே மிலிட்ரி மேன் மாதிரி ஒரு அரசர் மாதிரி நல்ல ஒரு பார்த்தா கெத்தா இருக்கிறோன்னு சொல்றோம் இல்லைங்களா? அது மாதிரி இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தெளிவான எண்ணம் உடையவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு இது செஞ்சாலுமே தெளிவா இதை இப்படி பண்ணணும், திட்டம் போட்டு செயல்படணும், பிளான் பண்ணி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா தெளிவா ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது திரியோதசியில பிறந்திருக்க வசதி இருந்தாலும் மற்றவர்களை அனுசரித்து போகாதவர்கள். அட்ஜஸ்ட் பண்றது கொஞ்சம் கம்மிதான் எங்களுக்கு. ஓகேங்களா? அது மாதிரி சதுர்த்தி திதியில பிறந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான அதாவது ஏதாவது ஒண்ணுன்னா பாசிட்டிவா ஒரு சிலர் நினைப்போம் இல்லைங்களா? அந்த நெகட்டிவ் சிந்தனைகள் தான் எங்களுக்கு அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். துஷ்ட சிந்தனைகள் அப்படின்னு சொல்லுவாங்களா? எதிர்மறை ஆற்றல். இவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா இங்க இருந்து வண்டியில கார்ல போனா கார் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, பிரேக் இது பிடிக்காம போயிடுச்சுன்னா, இது மாதிரி நெகட்டிவா அதிகமா திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அமாவாசையில பிறந்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா
ரகசியம் நிறைந்தவர்கள். அவர்கிட்ட ஒரு ஒரு விஷயம் சொல்லிட்டீங்கன்னா வெளியில சொல்லவே மாட்டாங்க. அந்த இருட்டுல ஒரு பொருளை போட்டு தொலைவிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான். அது வந்து அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அதே போலதான் இவர்கிட்ட ஒரு ரகசியத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க வெளியிலயும் சொல்ல மாட்டாங்க. அதே சமயத்துல அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடும். அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரம் லீக் அவுட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது செய்யும் தொழில நுட்பமா நல்லா இது பண்ணி செய்யக்கூடியவர்கள். ஒரு இன்வால்மெண்டோட செய்யக்கூடியவர்கள், ஒரு ஆர்வத்தோட ஈடுபாடோட செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பௌர்ணமியில பிறந்திருக்கிறாங்கன்னா நல்ல சிந்தனை, மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்குவதில் வல்லவர்களா இருப்பாங்க. இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸா நம்ம மேடம் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதைதான் அப்படியே ஒரு லைன்லயும் இன்னும் நிறைய விஷயங்களும் நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க. மேடம் அவர்களுக்கு இந்த நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக ஜோதிட ரகசியங்களுடைய நிகழ்ச்சியின் மூலியமா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி மேடம்.